परमेश्वरी लोकमाता ताये दयावरी सगरावंडी शरणम शरणम ताये सरी நகையெல்லாம் கேட்டு போட்டுப்பா ஏங்க நகையெல்லாம் ஆத்தா காலத்துல கிடக்கிறது நல்ல தன்கள் இருக்குது அப்படியே எடுத்துட்டு போட்டுங்களேன் அதையா திருட போறானுங்க இந்த காலத்துல தெய்வத்தையே அபேஸ் பண்றானுங்களையா நகையா விட்டு வைப்பானுங்க பூசாரி நீ கரெக்டப்பா அம்மா பரமேஸ்வரி கிரீடம் வைரமான உட்டியானம் எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் சரியா இருக்குங்க உனியாண்டி அப்ப பட்டி முடிக்க ஜாக்கிரதை கொண்டா என்னடா கோயில்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சாமி நம்ம பொறுத்த வரையில சொர்க்காசன் மூடியாச்சு நம்ம திட்டத்துக்கு வழி பிறக்கல நம்ம திரும்புறதுக்கும் வழி கிடைக்கல நிம்மதியா படுத்து இருக்கு காத்தால போவோம்
இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் மின்னல் மாதிரி தெரியுது. ஆமா, சூரிய வெளிச்சம் பட்டு மின்னல்னா ஏதோ உள்ள இருக்கிறதோட அர்த்தம். வாழாட போய் பார்க்கலாம். நம்ம பார்த்த மாதிரி வேற எவனாவது பார்த்து இந்த தங்கத்தை எல்லாம் தட்டிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது? அதான்டா நடக்காது. சூரியன் உதிக்கும் போது நாம் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த மின்னலையே தெரியும். அந்த கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாம அவ்வளவு தங்கத்தை வெளியே கொண்டு வரணும் தான் எனக்கு என்னமோ அவ்வளவு சுலபமா தெரியல. இப்படி செய்தா என்ன? எப்படா பின்னாடி உடையப்புகிட்ட போய் இந்த புதிய ரகசியத்தை சொன்னா அவன் எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுப்பான். கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தை சில லட்சத்துக்கு காசப்பட்டு அந்த உடையப்பையிட்ட கூடதாவது கூடவே கூடாது. மின்னலை முதல்ல பார்த்தவன் நான் தான். தங்கத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்குத்தான் தெரியும். எங்க வந்த? அந்த காலத்து இத்தனை தங்கம் எதனை வச்சிருக்கிற? நிறைய இருக்கு. ஆனா எங்கிட்ட இல்லை. எவனோ ஒரு புரியலாம். அந்த காலத்து ராஜாவும் திவானும் யாருக்கும் தெரியாம கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க கட்டிகளை ஒரு இடத்துல புதையலா வச்சிருக்கான். அந்த இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னா எவ்வளவு தர? ஓஹோ, பணம் எவ்வளவு எதிர்பார்க்கிற? 10 லட்சம். இடத்தை காட்டுறிய? பணத்தோட வந்து நான் இப்பவே இடத்தை காட்டுறேன். பணம் ரெடியா இருக்குது, இப்பவே வரேன். அதுதான் அந்த கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் நான் சொன்ன புதையல் இருக்கு. புதையல் எங்க கரெக்டா சொல்லு. முதல்ல பணத்தை கொடு. உன் புத்தியை நீ காட்டிட்டிய. இப்ப நான் சொல்லிட்டேன்னா இங்கேயே என்ன நீ கொள்ளுடுவேன். ரகசியத்தை என் இடத்துல தெரிஞ்சுக்க. நின்னு கமான். கோடு காட்டினாலே ரோடு போடுவேண்டா. கோயில் சொல்லிட்டியே, அது போதாதா? அன்பு மகன் ராம், புதையல் என்ற அடையில் பேராசிரியர் என் உயிர் நண்பன் சாமியை நானே கொலை செய்தேன். அந்த பாவம்தான் இடையத்திலிருந்து கொள்ளைக்காரனுடைய துப்பாக்கிக்கு பலியாகி உயிர் ஊசாடிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். புதையல் இருக்கும் இடத்தை கொடுத்துள்ளேன். புதையலை நீ அடைந்து கொள். நண்பனுக்கு நான் செய்த துரோகத்துக்கு பிராய்ச்சித்ததாக அவருடைய மகன் மேகலை நீ நடந்து அவளுக்கு நன்றாக எடுக்க வேண்டுகிறேன். அப்போதாவது ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு உன் தந்தை பெறும். புதையல் ரகசியம் அடுத்த பேசணும்.
இது என்னையா அக்கிரமமா இருக்குது? இதுவரைக்கும் இந்த கிராமத்துல நடக்காத சம்பவமா இருக்குது. யாரு செஞ்சிருப்பா? சரி, பணத்துக்கிட்ட யாரும் நெருங்காதீங்க. முனியாண்டி, உடனே நீ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போய் போலீஸை கூட்டிட்டு சீக்கிரமா வா. பூசாரி போயிட்டானா பரவாயில்ல, வேறொரு பூசாரிய கோயில்ல போட்டுங்க. நீ யாரு? என்ன தெரியல. இவர்தான் பிரபல கில்லாடி. ஓஹோ, நீதான் உடையப்பனா? இங்க எங்க வந்த? இந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்குள்ள எனக்கு சொந்தமான ஒரு தங்க புதையல் இருக்குது, அதை எடுக்க வந்த. என்னது, கோயிலுக்குள்ள தங்க புதையலா? அப்படி ஒண்ணு இல்லையே. இருக்குது. அப்படியே இருந்தாலும் அது எப்படி உனக்கு சொந்தமாகும்? கோயிலுக்கு தானே சொந்தமாகும். கோயிலை இடிச்சாத்தான் அது கிடைக்கும்னா கோயிலை இடிக்கவும் நான் தயங்க மாட்டேன். அது மட்டும் நடக்காது. யாராது தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசு. எனக்கெல்லாம் பயம். நான் தான் சொல்றேன், நீ கோயிலை இடிக்க முடியாது. கோயிலுக்கு வேண்டியவங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, நீ உடம்ப அனட்டிக்கிற. நான் இந்த கிராமத்துக்கே வேண்டிய வேண்டாம். எங்களுக்கு சொந்தமான ஒரு துரும்ப கூட ஒன்று தொட விட மாட்டேன். கோயிலை இடிக்க கூடாது, கோயில் விட்டு வந்து நெருங்க விட மாட்டேன். ஆமா, ஆனா அதைத்தான் சொல்றேன். நானும் அதுதான் சொல்றேன். நானும் சொல்றேன். நாளைக்கு வருத புதையலை தேடி நீயே எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்ல வழி விட்டு நின்னாலும் சரி, தவறுனா அம்மா செத்து போயிட்டப்புறம் நீங்களும் 2 பேருக்கு ஆதரவா இருந்தீங்க. இப்ப நீங்களே போயிட்டீங்களாப்பா. 2 பேரும் அனாதையா வச்சுட்டு போயிட்டீங்களாப்பா. விவகாரத்தை வளர்க்காம கோரிக்கையை சொல்லுங்க ஐயா. முன்சிபையா, ஊரை சுத்தி உடைய போடைய ஆட்கள் காவல் இருக்கானுங்க, போலீஸுக்கு போறதுக்கு வழி இல்ல. இப்ப என்னடா பண்றது? ஒண்ணும் செய்ய முடியாது. பேசாம தொபகிட்டீர்னு உடையப்பங்கால விழத்த தவிர ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏயா, சாமியை இடிச்சா என்ன, கோவிலை இடிச்சா என்ன, நம்மள இடிக்காம இருந்தா சரி. அப்போ அநியாயமா செத்தாங்க, அதுக்கு கேள்வி முறை கிடையாதா? எங்க ஒவ்வொருத்தர் அம்மாவுடைய தாலியும் ஒரே நேரத்தில் இறக்கம் இல்லாம இருக்கான அந்த பாவியுடைய அவனுக்கு தண்டனையே கிடையாதா? எல்லாம் பாய முடிட்டு பேசாம இருந்தா பொடி பசங்களா? எல்லாம் ஆத்தாவுக்கு தெரியும், அவன் தண்டனை கொடுப்பான். உங்க அப்பாவும் அம்மா எழுந்துட்டு நானும் என் தம்பி அனாதியா நிக்கிறோம். இந்த வேலைக்கு ஆளுக்கு அந்த உடைப்பனை சும்மா விடக்கூடாது. உடைப்பனை பழி வாங்க, அந்த அரங்க துடைப்பனை மௌத்தாக்கணும். சின்ன பசங்களா நடந்துக்கணும். கோவிலும் கிராமத்தையும் காப்பாற்ற வேண்டியது பெரியவங்க பொறுப்பு. அந்த பொறுப்புல இந்த நழுவு பார்த்தா சின்னவங்க ஓங்க தான் செய்யும். நீங்க என்ன செய்ய போறீங்கிறத நாங்க பொறுத்திருந்து பார்க்கிறோம். முன்சிபையா, கோவிலை காப்பாற்றோம் அப்படி இப்படின்னு பைத்தியக்காரத்தனமா பெனாத்திக்கிட்டு உடையப்பங்கையால சாவறதுக்கு நாங்க தயாரா இல்ல. உங்க முடிவை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். வாங்கப்பா, இன்னும் என்ன இங்க நிக்கல்? சுட்டு சுடாதையா
சுடாதையா நாங்க சும்மாதான் போறோம் ஐயோ சுட்டாலே செத்துதான் போவோம் ஆசையாலே கெஞ்சிரேனே ஆசை பாசை ஓசை தோசை சீத்து சுடாதையா மரியாதையா போங்க இல்ல அத்தனை பேரையும் கொல்லிமலையில கொண்டு போய் புதைச்சிருவேன். கொல்லிமலையிலே ஒரு குறவை முன்னாலே நான் போய் வந்தேன் யார மகரம் நல்லாலே 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 மகரம் நல்லாலே படி இப்போ உங்க பக்கம் சேர்றதான் புத்திசாலித்தனம் நாங்க தீர்மானம் பண்ணிவிட்டோம். என்ன முடிவு பண்ண? கோயில் வேணுமா உயிர் வேணுமா? கோயில்ல இருக்கிற ஆத்தாரோ இந்த உயிரையே காப்பாத்தனா, அதனால கோயிலும் வேணும் இந்த உயிரும் வேணும். புதையல நீயே எடுத்து கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமாங்கிறதா கேள்வி. ரெண்டுமே முடியாதுங்கிறதா என்னுடைய பதில். அப்படி கைத்துல பணமா தொங்க வேண்டியதுதான். அடைச்சி உங்ககிட்ட தொங்குறதோட பணமா தொங்குறத எவ்வளவோ மேலையா? அருமையா சொன்னீங்க. ஏன் படிப்பையில அந்த புத்தம் ஏன் சபா சொல்லக்கூடாதா? வாய் மூடிட்டு பேசாம இருக்கணுமா? பிடிக்கல என்றதுக்குள்ள நீங்களே வந்து தர நடத்திட்டா உங்களையும் முன்சி போய் விட்டுடுவேன். இல்ல உங்க எல்லாருக்குமே ஆபத்து. தெரியாரா? 1 2 3 4 5 6 7 8 9 10 நீயா நானா பார்க்கலாம். எந்த காட்டிலும் பெரியது வேங்கை, அதை காட்டிலும் பெரியவன் வேடன். எந்த காட்டிலும் பெரியது வேங்கை, அதை காட்டிலும் பெரியவன் வேடன். எந்த காட்டிலும் பெரியது வேங்கை, அதை காட்டிலும் பெரியவன் வேடன். கல்லை கொண்டு ஊரை வெல்லும் மூடா, வெல்லும் அம்பும் இங்கே உண்டு வாடா. கல்லை கொண்டு ஊரை வெல்லும் மூடா, வெல்லும் அம்பும் இங்கே உண்டு வாடா. நீயா நானா பார்க்கலாம். நீ என்னடா ராவணனா? ராமன் வந்தே உன்னை கொல்ல, நான் ஒருவன்
அம்பும் இங்கே உண்டு பாடா நீயா நானா பார்க்கலாம். பாவி உந்தன் செய்கையினா ஆவியை இழந்தவர் ஆணை தாலியினை இழந்து நிற்கும் தங்கையர் மீதிலும் ஆணை இதுவரை வாழ்ந்தது போதும் நீ இனிமேல் வாழ்வது பாவம் இதுவரை வாழ்ந்தது போதும் நீ இனிமேல் வாழ்வது பாவம் நீயா நானா பார்க்கலாம். எந்த காட்டிலும் பெரியது வேங்கை அதை காட்டிலும் பெரியவன் வேடன் கல்லை கொண்டு ஊரை வெல்லும் மூடா வில்லும் அம்பும் இங்கே உண்டு பாடா நீயா நானா பார்க்கலாம். மயங்கி கிடக்கிறவன உடனே நம்ம இடத்துக்கு கொண்டு வாங்க. காட்டுக்குள்ளதான் போயிருப்பாரு. அங்க போனா மிருகங்களுக்கு கரையாக வேண்டியதுதான். வாங்க போகலாம். சின்ன பசங்களா இருந்தாலும் புத்திசாலித்தனமான வேலை செஞ்சிருக்கீங்களா? பசங்களா, தம்பி ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. உடனடியா வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். இருக்குங்க. வேற வேணையே வேணாம். நம்ம எல்லாத்தையும் அந்த உடைய பங்கத்தை காட்டி கொடுத்துருவோம் அந்த கருங்காலி பையன். அதை விட அந்த வைத்தியனை இங்க கூடி வந்துட்டா உங்களால முடியலடா. எங்களால முடியும். நீங்க முடிவு தருவாங்க. குதிரையில போய் சுத்தம் கட்டிக்கோமா? வேண்டாம். ஒருவேளை வைத்தியம் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா வைத்தியம் தட்டை எங்க அம்மா உடம்பு சரியில்லை, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன். இது புதுசா ஒரு அம்மா உன்னை நான் பார்த்ததே இல்ல. யாரு உங்க அப்பா? உயிர் ஊர்ந்து ஆடிக்கிட்டு போல இருக்க. ஏப்பா உனக்கு நல்ல டாக்டரா கிடைக்கலாம். சரி இப்ப இருக்கிற நான் தான் வந்துடுறேன். எல்லாம் விதிப்படிதான் நடக்க போகுது. நம்ம கையில என்ன இருக்கு? இது அழாத அழாத இது இது அவசரமா போயிட்டு சேவ் பண்றாங்க. வைத்தியம் சட்டம் போட்டு கொண்டுடுவேன். பேசாம ஒரு சின்ன பொண்ணு மேல கள்ளத்துக்கு போட்டு கூப்பிடுறது உனக்கு நல்லா இருக்கா? நீ ஒரு குருவிக்காரியாச்சே, பச்சோல வைத்தியம் தெரியும்.
ஒரு உயிரை காப்பாற்றணும்னு உன்னை கூப்பிட்டேன். அதுக்குள்ள அதுக்காக ஏன் விக்ரவாண்டி இப்படி வாடின்னு கூப்பிட்டா வந்துட்டு போற கண்ணத்துக்கு போடுறீங்க. நீ லவ்வா பண்றதை எங்க ஆளுங்க பாத்துருந்தாங்கல்ல, என் கூடத்தை விட்டா ஒதுக்கிருப்பாங்க சாமி. யாருக்கான வைத்தியம் உனக்கா கையை கண்டா அடுத்து போ. எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாருக்கு நீ வைத்தியம் பார்க்க மாட்டான். போயிட்டு போலாம். யார் சாமி லவ்வானோன்னு வந்துட்டியா? அதனால என்ன சாமி கண்ணால கிட்ட கூட்டத்தை சேர்த்துக்காங்க சாமி. யாருமே சாமி காப்பாத்தல. முதல்ல என் மானத்தை காப்பாத்த இங்க இருந்தப்போ சின்னமா உடம்புக்கு கொண்டு இல்லக்கா சீக்கிரம் வாங்கினா நீ வந்து ஐயோ ராம முன்சி நீங்க கண்ணை திறக்காம இருக்க எனக்கு ரொம்ப பயமா போச்சுமா. என் பேர்ல உனக்கு அவ்வளவு பெரிய என்ன தம்பி அப்படி காட்டுட்டேன் புதியா பிடிச்சு பாப்பா. ரொம்ப நன்றிமா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சாமி தான் சாமி. இவர் மட்டும் கண்ணடிச்சு கள்ள போட்டு கூப்பிடாது நான் வந்திருக்க மாட்டேன் சாமி. வைத்தியத்தை கூப்பிட்டு மட்டும் சொல்றேன் நான் கண்டவெல்லாம் ஓடுறேன். இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணப்போ அப்புறம் தனியா வந்து பாக்குறேன். நீ ஏன் தனியா வர? ஒண்ணு இல்ல தம்பி, பச்சளை வைக்க மாட்டாளா தனியா வந்து சொல்றத வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. ஏன்பா தக்க நேரத்துல தெய்வமா வந்து எங்க உயிரெல்லாம் காப்பாத்தினியே, நீ யாரு? நான் ஒரு அனாதைங்க. இந்த அம்மன் தான் எங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வத்தை கும்பிட்டு போலாங்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். நல்ல காரியத்துக்காக தான் இங்க வந்துருப்பீங்கன்னு அப்பவே நினைச்சேன்மா. என்னமா சொல்ற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. உனக்கு மட்டும் தான் பிடிக்குமா? தம்பி எனக்கு கூட தான் பிடிக்கும். தம்பி இந்த கிராமம் உடையப்பனுடைய ஆளுங்க கிட்ட சிக்கிடுச்சுப்பா. கோயில் மட்டும் நம்ம கிட்ட இருக்குது. கோயிலை பூட்டி சாவியை நான் வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்யணும்னு சொல்லு, அதே மாதிரி நாங்க செய்யறோம். அதுதான் கிடையாது நாங்க சொல்றோம். கொஞ்சம் வரீங்களா? என்னப்பா விஷயம்? அதை சொல்லத்தானே கூப்பிடுறேன். வாங்க. என்னங்கடா சின்ன பசங்க விவகாரமா இருக்குது. சரி சரி பசங்க ஒரு மாதிரி தம்பி என்னன்னுதான் கேட்பமே. வாங்க வாங்கடா. அடாடா இதன் ஓட்டுறதுக்குள்ள ஒவ்வொரு இடத்துல பெரும்பாடா போதும். இதை எப்படி சொல்றதுன்னு உங்களை கத்துக்கிடுங்க. கத்துக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? உடையப்பன பழி வாங்க போறீங்களா? உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கல, அது உங்களுக்கு வேண்டாம் நினைக்கிறேன். காரணம் நானே அவனை பழி வாங்க போறேன். இத பாருங்க, உங்களை காப்பாற்ற முயற்சி எடுத்துக்கிட்டே இதை கத்துக்கிறதுக்காக தான். கத்துக்கிடுங்க. முதல்ல எனக்கு கத்துக் கொடுங்க. பேசாம தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது. முதல்ல எனக்கு கத்துக் கொடுங்க. தனினா நீதான் தலைவரா? முட்டாள். முதல்ல நான் தான் கத்துக்கணும். நீதான் தான் முட்டாள். எனக்கு என்னடா உங்களுக்கு துப்பாக்கி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஒருத்தரை ஒருத்தர் சுட்டு செத்துருக்கீங்களா? முதல்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க கத்துக்கு. மேல கொண்டு கட்ட மேல போட்டி வச்சாலும்
சரி இன்னொரு நான் போட்டேன் இன்னொரு நீ போட்டேன் பதில் சரியா போச்சு இதோட இந்த விஷயத்தை மறந்துடும் அது எப்படி சாமி மறக்கிறது நீ கல்லு போட்டது என்னால கண்ணு போட்ட மாதிரி இருக்கு சாமி போதுன்னா நிறைய பேர் இருந்தேன் இந்த ஊருக்கு நான் கவன நிமிஷம் பெரிய நிமிஷம் ஆமாகா பெரிய நிமிஷம் எந்த பெரிய நிமிஷம் சாமி திரும்பி தரணும்னு ஆசை வைக்கல உச்சி பாக்குறதுக்காகவே ஈசி இருக்கான்னு கேட்கறேன் சைட் அடிக்கிறதுக்காகவே சம்பாமணி இருக்கான்னு கேட்கறேன் அப்படி என்ன சொன்ன நீ பெரிய நிமிஷம் உனக்கெல்லாம் வயசாயிடுச்சு வயசு ஒன்னாவில உத்தியோகத்தை வச்சுட்டு கிராமத்துல எல்லா ஜனங்களும் எனக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க சாமி எனக்கு ஒரு ஆசை சாமி என்ன ஆசை எனக்கு இந்த பூர்வீகாரியா இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல சாமி வேற என்ன வேணும் குடும்பஸ்ரீ ஆகணும்னு கொல்ல ஆசை சாமி ஆசையில கொண்டு வைக்கும் உனக்கு எனக்கு கண்ணால நடந்துட்டாங்க முதனா ராத்திரி பொட்டு வச்சு பூ வச்சு புடவை வச்சு நான் வருவேன் சாமி பாய் வச்சு பூ போட்டு வக்க பொட்டுக்கிட்டு உட்காந்துருக்கியா சாமி இந்த கையில பால் இந்த கையில பாயம் எடுத்துக்கிட்டு சாமி எங்க பையன் எங்க பையன் செப்பே வந்தா பையன் அறிவு கட்டலே நிறுத்து இந்த மாதிரி ஆடிட்டு வந்தீங்கன்னா பணமும் வந்து பாலையும் வந்து பஞ்சாமிரதமா மாறிடும் இந்த மாதிரி வேறொருத்த இல்லையோட மறந்தது ஒரு கருவா நினைச்சுக்கோ ஜாக்கிரதை கடவுள்னா சொல்லிட்டு போற சாமி நான் நனவாக்கி காட்டேன் சாமி போட்ட பாயில ஒண்ணு நான் உட்கார வைக்கல நான் விக்கிரவாண்டி இல்ல சாமி அண்ணக்காவடி தர்மம் தாயே யாரு மீனாட்சி உனக்கேமா இந்த நேரம் நாங்கெல்லாம் இருக்கிறப்போ நீ எதுக்காக பிச்சை எடுத்து உட்காரமா உனக்கு வேலைங்கிறது எல்லாம் சாப்பிடு என் கூட இருக்கிறவங்க பசியா இருக்காங்க நான் மட்டும் எப்படி இருக்க சாப்பிட முடியும் குமார் பையன் பசின்னு அழுறான் அதனால நாங்களும் சமைச்சு சாப்பிடலான்னு வெள்ளைய வச்சுட்டு அரிசி வாங்க வந்தேன் பெருமாள் வீட்லயும் காட்டு வீட்லயும் இடிப்பனாங்க காவல் வைக்கிறாங்க அதுக்காக அங்க போக நீங்க வந்து இருக்கேன் அவ்வளவுதான் நான் தரேன் இந்தாமா எடுத்துட்டு போய் எல்லாரும் வயிறார சமைச்சு சாப்பிடுங்க எப்படி காமாட்சி உனக்கு என்ன புத்தியா கெட்டுப்படி இவங்க உணவுக்கு நம்ம அரிசி கொடுத்தோம்னா நம்ம உயிருக்கு உணவு வச்சிருவோம் நான் உழைப்பேன் போய் வந்து போய் போய் அத்தை எடுத்தாங்க தரிசனம் வந்து ஊர்ல எல்லாரும் கவுத்துவாங்க அரிசி கிடைக்கலன்னு சத்தம் போட்டு சொன்னாங்க பிருந்தாவனம் யமுனா நதி விளையாடினாலே கண்ணான அதை கண்ணனே பிருந்தாவனம் யமுனா நதி விளையாடினாலே கண்ணான அதை கண்ணனே கண்ணன் வருவான் நம்மை காப்பான் பாப்பா பிருந்தாவனம் யமுனா நதி விளையாடினாலே கண்ணான அதை கண்ணனே கண்ணனு வந்து வெண்மையில் திருடி கட்டுப்பட்டானே காக்கா அம்மா இருந்தா அவனை கேட்கான் அம்மை யாதான் கேட்கா கண்ணனு வந்து வெண்மையில் திருடி கட்டுப்பட்டானே காக்கா அம்மா இருந்தா அவனை கேட்கான் அம்மை யாதான் கேட்கா அவனிடா போதுமா ஒரு அம்மா கிடைக்குமா அவனிடா போதுமா ஒரு அம்மா கிடைக்குமா பிருந்தாவனம் யமுனா நதி
கொடுக்கணும் என்ற ஆசை சாமிக்கு கூட இந்த ஒரு நாள் இல்லை கூடை அவன் நல்லா இருக்கிறான் மாறி நல்லா இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் மாறி நல்லா இருக்கிறான் பகையை மறந்து திருப்போம் நம் பகைவரை எல்லாம் ஒழிப்போம் பகையை மறந்து திருப்போம் நம் பகைவரை எல்லாம் ஒழிப்போம் உடப்பட பழி வாங்குவோம் கண்ணன் வருவான் நம்மை காப்பான் காப்பா பிருந்தாவனம் வெகுமானதி இளநாடிதானே கண்ணான ஆசை கண்ணனே கண்ணன் வருவான் நம்மை காப்பான் பாவா கண்ணன் வருவான் நம்மை காப்பான் பாவா கண்ணன் வருவான் நம்மை காப்பான் பாவா யார் அவன்? எங்கிருந்து வந்தான்? அவனுக்கு மட்டும் எப்படி அவன் திறமை வந்துச்சு? அவன் யாரு எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை எப்படி நம்ம பக்கம் இழுத்தாகணும். நம்ம துப்பாக்கிக்கு அவன் பலியாவான்னு எனக்கு தோணல. ஆனா நம்ம சூழ்ச்சியிலிருந்து அவன் தப்பவே முடியாது. மாறப்பா, இன்னைக்கு ராத்திரி நாம திருட்டுத்தனமா கோயிலை இடிக்க போறோம் தகவல் காதுக்கு எட்டுபடியா செஞ்சிரு. கோயில காவல் காட்ட வருவான், மறைஞ்சிருந்து சுடுவான். அவன் சுடுறதுல நம்ம ஆட்கள் சில பேர் பலியாகலாம், பரவாயில்ல. ஆனா குண்டு எந்த பக்கமா இருந்தவர்கள் பார்த்துக்க. பின்பக்கமா போய் அவனை எப்படியாவது கட்டி தூக்கிட்டு வந்து என் கண் முன்னால நிறுத்து. நான் கவனிச்சுக்கிறேன். மீனா குமார் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. என்ன இன்னைக்கு ராத்திரிக்கு அந்த கொலகார பாலுக்கு கோயில் அடிக்க போறாங்க. இந்த போடு போடுறிய யாரு நீ? என் பேர் மோகினி. வனமோகினியா டவுன் மோகினியா? விளக்கத்தை கொஞ்சம் புட்டு வைங்க. நான் ஒரு அனாதை. இந்த ஊர் அம்மா நீங்க குலதெய்வம், அதை கும்பிட்டுட்டு போறாங்க வந்து. இதோ இல்ல துப்பாக்கி மாமா சொன்ன மாதிரியே சொல்றீங்களே, நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டே வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சொல்றது உண்மை. அப்ப நான் சொல்றது பொய்யா? அப்படி நான் சொன்னீங்க, அது உனக்கு தானே தெரியும். சொல்றது மெய்யோ பொய்யோ, நடக்கிறது நல்ல விதமா நடந்தா சரி. கிராமத்து ஜனங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா வாங்க போலாம். வாங்கம்மா.
அவனை உங்களால் பிடிக்க முடியும். அவனுக்கு துணையா ஒரு பொண்ணு இருக்கா. என்னடா புது கதை சொல்ற? யாரா அந்த பொண்ணு? ஆமா, கோயில் அடிக்க போன நம் நாட்களை சுற்றி தள்ளி காரியத்துக்கு எடுத்ததே அவன். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே உன்னை நம்புனா உடையப்பா, இந்த தூரப்புலிங்க தானா உனக்கு புதையல பண்ணாம கேட்க போறாங்க. புதையலை பற்றி எனக்கு தெரியும். அதுக்காக துறையை நீ சுட்டுக் கொண்டதும் எனக்கு தெரியும். தெரியலானா நீ ரொம்ப கொள்ளாதவ. எமன்கிட்டே இருந்து தப்பிச்சாலும் தப்பிச்சிருந்தா, ஆனா உங்ககிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. கிராமத்துக்கு புதுசா ஒருத்த வந்திருக்கிறான். அவனை எப்படியாவது மயக்கி நீ சேர்க்கணும். இல்ல கிடைக்கிற தங்கத்தை எப்படியாவது என் கையில கொண்டு சேர்க்கணும். அதனால எனக்கு என்ன லாபம்? நிச்சயம் கிடைக்கிற தங்கத்துல உனக்கு பாதி, எனக்கு பாதி. ஓகே ஓகே. பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜெய். ஜெய்? சரிதான். தலையில இப்படி தள்ளி இருந்தா உடம்பு இழுத்துக்காகும். என்ன போகிறீ இது? எல்லாரும் வாழ்க்கையில திரும்பி பார்க்கணுங்கிறாங்க. நீ என்ன சாமந்தி பூ திருடு போனா முன்சிப்பு காவலு, அவரை மொச்ச காணலன்னாலும் முன்சிப்பு காவலு. ஐயோ நீயா? இவன் என்ன இவ விக்ரமாண்டி நேரங்காலம் தெரியாம என் பின்னால சுத்திட்டே இருக்கிறா. நான் உனக்கு காவல் சாமி. எனக்கு காவலா? ஒண்ணும் வேண்டியது இல்ல. சாமி அங்க வந்து பார் சாமி. அந்த துப்பாக்கி சாமி, துப்பாக்கி மாமி என்ன பண்றாங்க தெரியுமா சாமி? என்ன காவல் பாப்பாங்க? காவலும் பாக்குறாங்க, காதலும் பாக்குறாங்க சாமி. காதல பாக்குறாங்களா? அதான் சாமி லவ் சாமி. வந்து பார் சாமி. நீ குடில்காரி, நான் கிராம முன்சிப்பு, நீ கையை தொடக்கூடாதுன்னு பல தடவை உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கிறேன். வா சாமி, வாய் தான் சொல்லுது சாமி. மனசுக்குள்ள குருவிக்காரி மேல ஆசை இருக்கு சாமி. அதெல்லாம் கிடையாது, ஆசைலாம் கிடையாது. ஐயோ ஊர்ல யாராவது பார்க்க போறாங்கடி. கொஞ்சம் என்ன சாமி? மரத்துக்கு அப்படியே. சரி வா வா. வா சாமி.
உறக்கம் எண்ணம் பரிகாரம் கண்ணீரெங்கில் உனை அள்ளி வைத்துக் கொண்டு பாடுவது நன்னீராவிலது உண்மை என்று எண்ணி வீழ்ந்தோ கண்ணீரெங்கில் உனை அள்ளி வைத்துக் கொண்டு பாடுவது நன்னீராவிலது உண்மை என்று எண்ணி வீழ்ந்தோ கந்தை வைகை காதல் செய்து எண்ணம் 10,000 நீதானே கைய பிடிச்சு சும்மா வந்த ஒரு பார்வை ஒண்ணு பாட்டி வச்சாவே என்ன பார்வை உந்தன் பார்வை உனக்கு நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் கிராம மனுஷன் இருக்காரு இந்த இடத்த காலத்துல போ அது ஈஸியா பேசுற இந்த ராத்திரி குடிச்சிட்டு போனோம்னா நீங்க சொல்லாதான் சேர்த்துக்கோங்க வாசல் குடிச்சிட்டு பசங்க மூச்சுக்கு தகுந்த என் மானமே போயிடுமா அப்படி என்ன சொல்ற குடிச்சிட்டு அதே ராத்திரி 2 பேரும் நிச்சயம் இருக்குமா யாரும் வந்து கூட்டிட்டு வந்துட்டு உன்னை ஊராத்திலே கொண்டு போய் விட்டுரு கைய பிடிச்ச இது யாரா அந்த ராத்திரில அம்மா வச்சாடுறான் எல்லாரும் மூச்சுக்கு போறாங்க படுறான் அம்மா வேணுமா தனி 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 என் ராசா கண்ணு நான் அம்மா பக்கத்து எடுத்து பார்த்து தூங்குப்பா பால் வேணும் பால் வேணுமா தனி நீ பயப்படாத உன்னை கேட்கல நான் பால் காரமாவை தேடுறான் காலையில 4:30 மணிக்கு வந்துருவாங்க படுத்த சொல்லடா இப்ப அவசரத்துல அடாடப்பா அடாட எதா மாதிரி விளையாட்டு தாமடா எப்படி வாய பிறகு வேண்டாம் எனக்கே பயமா இருக்கு விளையாட்டு சம்பந்தம் இருக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் இருக்கு தங்க கட்டி என்னது தங்க கட்டியா அப்படி பாக்குறீங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமாஷ் தமாஷ் தமாஷா எங்க கிட்ட வேணாம் நீங்க மோகிட்ட பழகுறது எங்களுக்கு பிடிக்கல ஏன் அப்படி அவ நேர்மையானவ இல்ல இந்த தங்கம் அவ பைக்குள்ளதான் இருந்தது எங்க இப்படி ஒண்ணுல சும்மா இப்படி கோயில் எப்படின்னு பாக்கல நானும்
நீ எப்படியும் பார்த்து போலாம் தான் வந்த. நல்ல மாதிரி வந்தியே, என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சையே, எல்லா கண்ணையும் மனத்தை விட்டு நீ என்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம் தான் வந்த. உண்மையை சொல்லு, யார் நீ? சொல்றேன். உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க விரும்பல. நான் ஒரு பச்சைக்காரி. என்ன பண்றது? உடம்பு எல்லாம் மாதிரி ரத்தம். என்னப்பா டாக்டர் கூட்டிட்டு வேண்டாம், இந்த நிலையில இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? கூப்பிடுவேன்னா அந்த தருணமாவா? அந்த பாவிதான் என்ன அடிச்சு அருகில பண்ணிட்டான். அப்பா, இதே மாதிரி ஏராளமான தங்க கட்டி நல்ல ஒரு கோயில புரிதலா இருக்குதுமா. அத அடையிற பேராசையில கல்யாணம் அந்த துறையை பழி வாங்குறது என் லட்சியமா எடுத்துக்கிட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். தங்கத்துக்காக எங்க அப்பாவை கொலை பண்ணின துறை அதை எடுத்துக்கிட்டு போறதுக்கு இங்கதானே வரணும். அதனாலதான் நானே அதை கைப்பற்றலான்னு தேடிட்டு இருக்கேன். உன் கதையை கேட்டா எனக்கே தலைமுனிவாத்தா இருக்கு. ஆனா நான் சொல்றது வருத்தப்படாத, உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறாது. என்ன துறையை ஏற்கனவே உடையப்ப கொண்டுட்டான். அப்பம் போனா என்ன, அவனுக்கு ஒரு மகன் இருக்கான். அவனை பழி வாங்கிய லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறேன். இல்ல பகுனி, அவனை எங்கேன்னு தேடுவ, எப்படின்னு கண்டுபிடிப்ப? சின்ன வயசுல நான் அவனை சந்திச்சிருக்கேன். என் கையில மோகினியின் பச்சை குத்தினப்ப அவன் கையில ராமன் பச்சை குத்தினது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ அவன் உருவம் மாறி இருக்கலாம், ஆனா பச்சை குத்தினது ஒரு நாள் மாறாதுதான். மோகினி, இந்த மோதலை கவனிச்சியா? நீயோ ராம கொல்லணும்னு நினைக்கிற, நானும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இது என்ன மோதல்? அது உனக்கும் எனக்கும் காதல், ராமுக்கு உனக்கும் மோதல். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. எல்லாரும் இந்த வரிசையா நில்லுங்க. நான் 1 2 3 சொன்ன உடனே எல்லாரும் அந்த டப்பா குறிப்பாட்டு தமான்னு சொல்லணும். என்ன ரெடியா? 1 2 3. என்னடா துப்பாக்கியால தமால்னு சொல்றதுன்னா வாயால தமால்னு கத்துறீங்க? ஆமா, சுட்டு போட்டா சுட முடியல, வாயாலே கத்திட்டோம். நாங்க 1 2 3 சொல்றோம், நீதான் தமால்னு சுட. ஓ சுடட. 1 2 3. ஆமாடா, எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. தம்பிங்களா, துப்பாக்கி சுட தெரியுங்களா? சுட கத்துக்கணும் ஆசையில் இருக்கு. ஏங்க, உங்களுக்கு துப்பாக்கி சூட தெரியுங்களா? நல்லா தெரியும். அப்படின்னா எங்க எல்லாத்துக்கும் துப்பாக்கி சூட கத்துக்கிறீங்க. ஆமா, கத்துட்டேன். முதல்ல இந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் துப்பாக்கி சுட வச்சு இந்த பள்ளத்து வழியா இந்த மணி இருக்குல்ல, அதுல இருந்து டப்பா புரிய வச்சு கத்துக்கிட்டாமே. இவங்க சமாச்சாரம் தெரியாம நீ பாட்டு கத்து கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தா யார் பொறுப்பாருது? ஏன் சார், நீங்களே சொல்லுங்க. இந்த வயசுல கத்துக்கிட்டாதானே பின்னால கன் ஷூட்டிங்ல கெட்டுக்காரங்களா வர முடியும். உண்மைதான். ஆனா இந்த பசங்க எல்லாம் ஆபத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் வேண்டாம்னு சொல்றோம். எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நான் வேட்டுக்கு போட்டு இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். கத்து கொடுன்னு சொன்னாங்க, கத்து கொடுத்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. யாரு உன் தங்கச்சா? வரும் பாருங்க. எவ்வளவு ஒருத்தி வந்தா கிக்கி புக்கின்றீங்க?
உங்களோட சமாதானமா பேச விரும்புறாரு. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? வாங்க போலாம். வேண்டாம் ஜி, உடைய ரொம்ப பொல்லாதவன், நீங்க போக வேண்டாம். எவ்வளவுதான் பொல்லாதவனா இருந்தாலும் வெள்ளக்குழைய கையில தூக்கின அப்புறம் நாம மரியாதை கொடுத்துதான் வரேன். அப்படின்னா நானும் உங்களோட வரேன். பயப்படாத, எனக்கு எதுவும் நடக்காது. துப்பாக்கி சமாதானம் பேச போற போது துப்பாக்கி கையில இருக்கக்கூடாது இல்ல? வருங்க வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். உங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன்னு நினைச்சு நீ எனக்கு எதிரியாகி என்ன பழி வாங்க துடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உங்க அப்பாவை நான் கொல்லுங்க தான் விட்டு வச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றி. தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. உங்க அப்பாவை நான் உயிரோட ஒப்படைச்சிடுறேன். அது மட்டும் இல்ல, அவருக்கு நான் தரவு சொன்ன 10 லட்சம் ரூபாய், அது என்ன தங்கத்துல பாதியே தர. என்ன சொல், நீ சொல்றபடி எங்க அப்பா உயிரோடு இருந்தாலும் அவரை நான் தண்டிக்காம விட மாட்டேன். தங்கத்துக்காக பல பேரை கொலை செஞ்ச உண்மையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. துப்பாக்கி சத்தத்தை கேட்ட ஓடி வந்தோம். உங்களுக்கு ஆபத்திலேயே இல்ல, இவங்க என் உயிரை காப்பாத்திட்டாங்க. நல்ல சமயத்துல வந்து உதவி செஞ்சீங்க. நீங்க கூட வரணும். இல்ல, நான் வரேன். நீங்க அவசியம் வந்து எங்களுக்கு உதவியா இருக்கணும். உதவியா? ஆமா, நான் உங்களுக்காக எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். சரிங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த சிப்ப கொஞ்சம் கழிச்சு விடுங்க. ரொம்ப திரும்ப உங்களுக்கு ஜிப்ப கழிச்சு சொன்னா நைசா திருடுங்களே. ஓ, நான் திருடணும் ஞாபகப்படுற போட்டு இருக்கு. உன் எண்ணத்துல அந்த ஆசையே இருக்கக்கூடாது, அது நடக்காது. என்னங்க நெஞ்சு வலிக்குதுங்க, கொஞ்சம் சீக்கிரமா தடவை கொடுங்க. இந்த நடிப்பெல்லாம் இங்க வேண்டாம். இல்லங்க, நான் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். எனக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலிக்குது. நான் நடிக்கிறேன், நீங்க நடிச்சா நீங்க தாராளமா போகலாம். இப்ப நான் என்ன செய்யணுங்க? வலிக்கிற இடத்த தடவி கொடுக்கணும். ஆமா, எங்க வலிக்குது? இங்க. ஏங்க, துப்பாக்கி மாமாவை தேடுறீங்க இல்லையே? அப்ப சரி, போயிட்டாங்க. அவரு ரொம்ப நேரமா தின்னானா கூட சந்தோஷமா உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் தேடியா? நீங்க போயிட்டோம். ஏன்னா அவங்க 2 பேரும் உள்ள ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு நாங்க சின்ன பசங்க, அதெல்லாம் கண்டுக்கலாமா? ஏங்க நீங்களே சொல்லுங்க. நாங்க சின்ன பசங்க. எப்படி போனா வெக்கமானத்தை உதைத்து நீ விளையாட விளையாட்டுக்கலாம் நான் ஒரு நாள் உடந்தையா இருக்க மாட்டேன். நில்லுங்க மிஸ்டர் ராம். பட்டாளத்துல இருந்து லீவ் போட்டு வந்திருக்கீங்களா இல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டே வந்துட்டீங்க? பயப்படாதீங்க, இந்த அட்ரஸ் படிச்சு தெரியுங்க. உங்க பாக்கெட்ல இருந்து இந்த கவர் கீழே இருந்துச்சு. தேங்க்ஸ். அன்பு மகன் ராம் உயிருக்கு உயிரான நண்பனையே கொலை செய்தேன். மோகினியை மணந்து அவளுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும். மோகினி, நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச தேவையில்லை. நாயை காவல் வச்சுட்டு அவளை போய் லவ் பண்ணுங்க. மோகினி, என்ன மோகினி இது? சின்ன பிள்ளையாட்ட கோவிச்சுக்கிட்டு அவ கூப்பிட்டாதான் நான் அங்க போனேன்.
எவ கூட்டாலும் போயிடுவீங்களா? எவ கூட்டாலும் போயிடுவேனா? ஆனா இவ என்ன சுட வந்தவங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தினா இல்லையா? காப்பாத்தினா காதல் பண்ணுமா? நான் எங்க காதல் பண்ண? பின்ன அவ பண்ணாளா? ஆமா. அப்படின்னா அங்க என்ன நடந்தது அதை சொல்லுங்க முதல்ல. அங்க நடந்ததுயா? ஆமா, அதையும் அப்படியே சொல்லணும். அப்படியே சொல்லணுமா? என்னது தர்ம தர்மமா போச்சு. உங்கனே நான் அங்க போனேன்னா அப்போ அவ ட்ரெஸ் கைட்டிக்கிட்டு இருந்தா. அவ ட்ரெஸ் கைட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன போனீங்க? நான் போனப்பா அவ ட்ரெஸ்ஸையே கைட்டினா. உங்களை பார்த்த பிறகு அவ ட்ரெஸ்ஸையே கைட்டினாளா? ஆமா. இல்ல வந்து நான் சொல்றேன் என்னன்னா, நான் போறேன். மோகினி சொன்ன கேள. இவதான் அந்த மோகினியா? நீங்க எதுக்கா வந்த? கவரை மட்டும்தானே வாங்கிட்டு வந்தீங்க, லெட்டரை கொடுக்க வந்த. அது என்ன லெட்டர்? லவ் லெட்டர். மோகினி அவ சொல்றத நம்பாத. என் லெட்டர் பேக்கேஜ் தவறி கீழே விழுந்துச்சு. அதைத்தான் அவ கொடுத்துட்டு போறேன். அப்படியா? ஆமா. சந்தேகமே இல்ல, அது லவ் லெட்டர் தான். மோகினி நான் சொல்றது கேளு. இப்ப நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? மோகினி இந்த லெட்டர் நீ படிக்கலாம், அவ்வளவுதானே? இந்த படி. படிச்ச உடனே என்னுடைய சுயரூபம் உனக்கு தெரியும். உடனே துப்பாக்கி எடுத்து என்ன சுடுவேன். பரவாயில்ல, உன் ஆசை நிறைவேறினா அதுவே எனக்கு போதும். என்ன சுடு. உங்கள் கை என் நெஞ்சில் பட்டு வருடும் போது நான் என் நினைவையே மறந்திருந்தேன். தங்கம் போன்ற என் அங்கங்கள் தந்தை வரவை எதிர்நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. இரவில் வருக, என்னை இருக அணைத்திடுக. தங்கள் அன்புள்ள தில்லடா. நல்ல நேரம் நான் தான் தப்பித்தது முன்னாலடி அவர் பின்னாலடி. நல்ல நேரம் நான் தான் தப்பித்தது முன்னாலடி அவர் பின்னாலடி. நீ இருக்கே பொண்ணு அது வேறெதுக்கு ஒண்ணு, நீ இருக்கும் கண்ணு என மயக்குதடி நின்று. அடுத்தவளை தொட மாட்டேண்டி, உன்மேல் ஆசை வச்சேன் விட மாட்டேண்டி. கண்ணரல்லடி அந்த கண்ணரல்லடி. கோபம் பாவம் எல்லாம் கூடாதடி, நீதானடி பாவம் நான் தானடி. கோபம் பாவம் எல்லாம் கூடாதடி, நீதானடி பாவம் நான் தானடி. வேறு பக்கம் போனா
நல்லடி அந்த கந்த நல்லடி அது கரும்பு என்னை விரும்பு நான் இருதலை கொண்டு எறும்பு அவ தொடும்பு கொஞ்சம் இருந்து நீ நேச பூத்த அரும்பு அது கரும்பு என்னை விரும்பு நான் இருதலை கொண்டு எறும்பு அவ தொடும்பு கொஞ்சம் இருந்து நீ நேச பூத்த அரும்பு உனக்கு தாண்டி சொந்தம் உனக்கு உண்டு பந்தம் இரண்டு பேருக்கும் இன்பம் எனக்கு தாண்டி சொந்தம் அம்மாடி பட்டது போதும் நான் ஆசைப்பட்டு தொட்டது போதும் கண்ணன் தானடி அந்த கண்ணன் தானடி இரு காதலிக்கும் இடையில் இப்போ இல்லந்தானடி நான் இல்லந்தானடி கண்ணன் தானடி அந்த கண்ணன் தானடி என் மேல சந்தேகப்படாத இல்லானா உடையப்படைய கையா ஆமா அவ ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கா அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவ இஷ்டப்படி நான் ஆடுறேன் என்ன நம்பு உண்மையா பேசு வரப்பியா ஆமா என்னதான் யாருக்கும் பிடிக்கலையே அப்புறம் எங்க இருக்கணும் நீங்களும் உங்க காதலையும் சந்தோஷமா இருங்க சரி சரி லெட்டருங்க இதே இருக்கு எனக்கு எதுக்கு அது ஒண்ணுதான் இதுல இருக்கு இன்னொரு பேப்பருங்க அதுல ஒண்ணுதானே இருந்தது அதை நான் படிச்சு கூட பாக்கல ஏன்னா இன்னொரு லெட்டர் படிக்கிறது ரொம்ப தப்பு அது ரொம்ப முக்கியமான லெட்டரா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான லெட்டர் இல்லனா உண்மையிலேயே என்னை விட்டு பிரிஞ்சு போக தயாரிக்க நீங்க தான் மோகினியை காதலிக்கிறீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு முன்ன இப்போ நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன் உண்மையாவா ஆமா இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்ன யாருமே ராமனு கூப்பிடக்கூடாது ஓ ஜெயினு கூப்பிடணுமா ஜெயினா வெற்றி அர்த்தம் எனக்கு அந்த வெற்றி கிடைச்சு போச்சு கோயில் சிவரெல்லாம் தெரிஞ்சு கிடக்குது நாம ஏமாந்துட்டோம் உதயனை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சு காவ காத்துருந்தீங்க யார் சாமி எடுத்துப்பா யார் எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க நீ நானா நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறேன் அதானே எனக்கு ஒண்ணுமே புரியலையோ எனக்கு எல்லாமே புரியும் கூடிய சீக்கிரம் திருடி நம்மங்களை நான் பிடிக்காம விடவே மாட்டேன் கிராமத்து பிறகுதான் அதிர்ச்சி போயிருக்காங்க கிராமத்துதான் இருக்காங்க தில்லானா கிராமத்துலதான் இருக்கிறாரா அப்ப தங்கமும் கிராமத்துலதான் இருக்கும் அப்படியா ரொம்ப நல்லதா பஸ் எல்லாரும் ஓடுவாங்க கிராமத்துக்கு போலீஸ் வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்க இங்க வருவீங்களான்னு இந்த கிராமமே ஏங்கிக்கிட்டு இருந்தது ஐயா நீங்க யாரு நான் தான் இந்த கிராமத்துக்கே முன்சீப்பு நீங்களே இப்படி பயந்துகிட்டு உங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்தாலும் இருந்தீங்கல்ல அஜிஜோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா ஊரு பூராவும் காவல் போட்டுக்கிறான் உடையப்ப அப்பாவிகளெல்லாம் குருவி சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிட்டா ஊரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்தா போறேன்னு ஜனங்கள்லாம் இருக்குது ஐயா இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோயில்ல இருந்த தங்கம் தாங்க அதுவும் நேற்றுல இருந்து காணலீங்க தங்கம் காண போயிட்டான் யார் எடுத்திருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்கு முன்சே நீங்க யார் பேர்லயா சந்தேகப்படுறீங்களா ஆதாரப்பூர்வமா யார் மேலேயும் சந்தேகப்பட முடியலீங்க ஆனா புதுசா வந்திருக்கால ஒரு வேட்டை அவன் மேல ஒரு லேசா சந்தேகம் விழுதுங்க புதுசா வந்தது தில்லானா மட்டும்தானா மோதினி வரலையா துப்பாக்கி மாமா வரல இப்ப எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வருது அதுக்கு என்ன சொல்றீங்க ஆனா போவீங்களா மாரியம்மா தாயே இதெல்லாம் நியாயங்களா ஐயா நீங்களே சொல்லுங்க சந்தேகம் நாங்க பெரியவர்களை விசாரிக்கும் போது சின்ன பசங்க நீங்க யாரும் கொடுத்த பேசவே கூடாது முன்சே இப்ப இந்த தில்லானாயம் எங்கடி நைவ பாக்குற
உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா இல்லையா சந்தேகம் இல்ல, உன்னைத்தாண்டி போ. ஓஹோ, நீ தான் தில்லானாவா? நான் அவன் பொண்டாட்டிய மரியாதையா பேசு. நீங்க தான் தில்லானாவா? ஆமா. உங்களுக்கு உடையப்பனுக்கு எத்தனை நாளா தொடர்பு? எங்களுக்கு தொடர்பே கிடையாது. அப்படியா? இதுக்கெல்லாம் இது போட்டோ, இதை வச்சு எப்படி தொடர்புன்னு சொல்ல முடியும்? ஒழுங்கா பிறகுல எங்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா உங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு நானே முயற்சி பண்றேன். முதல பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த அம்மா கையில வழங்க மட்டும் நிறுத்துங்க. பின்னாடாவை நீங்க கைது செய்யக்கூடாது. காரணம் உதயல் எங்ககிட்ட. அப்போ உதவியில பிறகு நீங்க போன இல்ல, ஒரு நாள் ராத்திரி நாங்க சந்தேகப்பட்டு கோயில்கிட்ட போனோம். கதவு லேசா திறந்தது. உள்ள போனோம். ஒரு மூவடி உருவம் கல்லைக்கட்டியெல்லாம் ஒரு பெட்டியை போட்டு பூட்டி புறப்பட தயாரா இருந்தது. எங்களை கண்டவனு பயந்த அந்த உருவம் ஒரே ஓட்டமா ஓடி பெட்டியை நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். வெரி குட், நல்ல காரியம் செஞ்சீங்க. நானே அரசாங்கத்துக்கு எழுதி உங்களுக்கு அவார்டு வாங்கி தரேன். எங்களுக்கு அவார்டு வேண்டாம், கல்வாடு வேண்டாம். உடையப்பனை எங்க கிட்ட ஒப்படைங்க, பெட்டியை கொடுத்துறோம். உங்களுக்கு எதுக்கு உடையப்பன்? இந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க துப்பாக்கியை தான் நம்புறோம். உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன். நிறுத்துங்க. எதுக்காக பையங்களை கைது செய்யறீங்க? குழுவில எங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. இவங்களை எல்லாரும் விட்டுறேன். அப்போ உங்களுக்கு தங்கம் கிடைச்சா போதும், புரிந்தவங்களை விட்டுருவீங்க. அப்படித்தானே? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். என்ன உங்களை யார் சார் இன்ஸ்பெக்டர் ஆக்கினது? ஏன் அரசாங்கம் தான். எங்க அரசாங்கமா? உதயப்பனுடைய அரசாங்கம். போலீஸ் அந்த மாதிரி தப்பா பேசினா எங்க கிராமத்துக்கு தான் வரும். தம்பி ஏதோ முன்கோபத்தில் தப்பா பேசி உங்க மியூசியம் வச்சு நீங்க மன்னிச்சு உடையப்பன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவன் இருக்கிற இடம் நல்லா தெரியும். தங்கம் எங்க கிட்ட இருக்கு. உடையப்பங்கிட்ட யார் எங்க கூட்டிட்டு போறாங்களோ அவங்க கையில தங்கத்தை தர தயாரா இருக்கும். தங்கத்துக்காக நான் இதை செய்யறேன்னு நினைக்காதீங்க. எப்படியோ உங்க லட்சியம் நிறைவேறணும். அதுக்காக நான் எதையுமே செய்ய தயாரா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரிக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், தயாரா இருங்க. வாங்கடா வாங்கடா. மாமாவா? ஏண்டா நான் உனக்கு மாமாவா? ஆமா மாமா, எங்க அக்கா தான் மாமா உன்னை அப்படி கூப்பிட சொல்லிச்சு மாமா. உன்னை அரஞ்சனா உங்க அக்கா பல்லு உடையும். எங்கவா? அதான் அந்த குண்டிட்டு இருக்கு மாமா. மூச்சுக்கு 3 மாமா சொன்னா ஒரே மிதி மிதிப்பேன். இன்னும் ஊரு பூரா இப்படியே சொல்லி உறவு கொண்டாடுறானா? எங்கவா? வா மாமா. ஒண்ணு தீட்டுறாங்க. என்னடா சொல்ற? முன்சி மாமா என்ன சொல்றாரு? அதுல தாண்டி விவகாரமே வந்திருக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஒரு கிராம முன்சீப்பு கேவலம் குருவிக்காரி தம்பி வந்து என்ன மாமான்னு கூப்பிடுறதா? 4 பேர் பார்த்துருந்தா என் கௌரவம் என்ன ஆகும்? என்னத்தானே அக்கா புருஷன மாமா தான் கூப்பிடுவோம், சித்தப்பானா கூப்பிடுவோம். அடிச்சுன்னா தாவாங்கிட்ட தகுடு தட்டம் போடும். பின்னாடி கிராம முன்சிப்ப லேசா வலையில போட்டுக்கலாம் பாக்குறியா? நீ வலையில உள்ள நானே நாயா நரியா? உன்னை பத்தி உனக்கு தான் சாமி தெரியும். ஒரே என்ன தகராறு? ஒண்ணு இல்ல, குருவி பச்சை குத்திட்டு முன்சீப்பு எட்டி பாத்துது. இல்ல சாமி, சரி சாமி, இந்த முன்சீப் மாமா. ஆமா, முன்சீப்புக்கு மாமா வர்றதா ஒரு சின்ன தகவல் தம்பி. ரொம்ப சந்தோஷம். அதுக்கே விக்கிரவாண்டி கூட தகராறு? அது ஒரு சின்ன விஷயம் தம்பி. இவ குளிர்காரி தானே, குடும்பஸ்தரி ஆகணும்ன்றான். இவளை அவன் கட்டிக்குவான். என்ன குவா? ஏன் சாமி கட்டிக்க மாட்டா? பக்கத்து ஊர் மணியக்காரரு 10 வாட்டி வந்து இருந்தா சாமி. எதுக்கு? ஊசி வேணுமா? ஊசி ஊர்ல உலகத்துல இல்லாத ஊசி பாரு. அட அதே ஊர் பஞ்சாயத்து தலைவர் தொண்டரெல்லாம் அனுப்பி கேட்டார் சாமி. நான் மட்டும் தலையாட்டி இருந்தாலும் தலைவர் பஞ்சாயத்து சாமி. ஏன் ஆட்டல? இந்த மணியக்காரருக்கு மீசருக்கு குடுமி இல்லை சாமி, இந்த தலைவருக்கு குடுமி இருக்கு, மீச இல்லை சாமி. எனக்கு பிடிச்ச இந்த மீசையும் குடுமி இருக்கிற ஒரே ஒரு ஆள் சாமி. யாரு இருக்கிற வேண்டி? சாமி என்ன பார்வை?
அவன் ஏன் முன்சி போடுறாரு? நான் பாடினா அவர் ஓடுவார் சாமி. நீ ஓடுற மாதிரிதான் பாடுற. என்ன வீணா நீ என்ன செய்யற? பச்சை குத்துக்குது சாமி. நீ குத்துக்கிறியா சாமி? முதல்ல மீனாவுக்கு குத்து எப்படி குத்துறேன்னு பாப்போம். இப்ப பாரு சாமி, நான் குத்து சாமி. உடையப்பன பழி வாங்க போறோம். பழி வாங்கவா இல்ல அவனுக்கு பலியாகவா? ஒருத்தர் இருந்து பாருங்க, யார் பலியாக போறாங்கன்னு உங்களுக்கே புரியும். தைரியத்தை பாராட்டலாம், ஆனா குருட்டு தைரியத்தை என்னால அனுமதிக்க முடியாது. ஆமா, நாங்க யாருக்கிட்ட அனுமதி எதிர்பார்க்கல. எங்க வழியை நாங்க போறோம். உங்க வழி ரொம்ப ஆபத்தானது. உடையப்பன உயிர் எங்களுக்கு கிடைக்குதுன்னா நாங்க எதவன இழக்க தயார். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆபத்தான காரியத்தை செய்ய வேணாம். நீங்க செத்தாதான் எங்க திட்டம் நிறைவேறும்னா உங்களை கொல்ல தயங்க மாட்டோம். மீனா, நீ போத பக்கம் கிட்ட வந்தா சுட்டுடுவேன். எல்லாரும் போடுங்க. வராதுங்க, சுட்டுடுவேன். வராதுங்க கிட்ட சுட்டுடுவேன். சுட்டுடுவேன். வேணாம் வேணாம் வேணாம். சின்ன பசங்க பார்த்தா அளவுக்கு மீறி போறீங்க. துப்பாக்கியை கீழே போடுங்க. எல்லாரும் போய் படுங்க. நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால உன்னை கொல்லாம விட்டுக்க. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க, உன் கணக்கு எதுவுமே இங்க பலிக்காது. நான் என்ன கணக்கு போட்டேன்? நீங்க தான் தப்பு கணக்கு போடுறது. எனக்கு வந்து இந்த காட்டுல கிடந்து அவஸ்தை பண்ணணும்னு ஆசை. நான் இப்பவே போயிட்டேன். குட் பை. மோகினி, நான் இந்த ஊரை விட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த ராம் இருக்கானே, அவன் நல்லவன் இல்ல, அவனை நம்பாதே. என்னதான் இனிக்க பேசினாலும் உங்க அப்பாவை கொண்ட துரையோட மகன் தான் அந்த ராம். நாளைக்கு உன்னையும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் வரேன். இல்ல, எங்க இருக்கா அந்த ராம்? அவனை சந்திக்கிறதுக்காகத்தானே நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு, எங்க அவன்? எங்கயா? பொடி பைத்தியம், நீ ஆசையா காதல் பண்றியே ஜெய், அவன் தாண்டி இந்த ராம். சாரிடி, நீ தில்லானாங்கிறது எனக்கு இப்பத்தான் ஞாபகம் வருது. உன்னை பத்தி ஜெய் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ இதுதானா உன் லட்சியம்? நான் என்னமோ நினைச்சேன். ஹலோ. என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஜெய். நீ எதையோ மறைக்கிற, உண்மையை சொல்லு. உன் கவலைக்கு என்ன காரணம்? கவலையா? நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை ஜெய்? இந்த கைகள் எனக்கு ஆதரவா இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை? இந்த கைகள் என்னை தழுவுறப்ப நான் என்னையே மறந்துடுறேன். இந்த கைகள் என்னை அணைக்கிறப்ப நான் இந்த உலகையே மறந்துடுறேன். இந்த கைகளுடைய உழைப்பை மதிக்கிறேன், உறவை மதிக்கிறேன், உண்மையை மதிக்கிறேன். மோகினி, உன் மனசு என்ன நினைச்சு அலபாஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கை எப்பவுமே உனக்கு துணையா. நீ போய் ஓய்வெடுத்துக்க, நான் காவல் இருக்கேன். மோகினி, யூ ஆர் கிளவர், பட் ஐ அம் டூ கிளவர். தங்க நம்ம கிட்ட இருக்கு, அதை கொடுத்தா உரையப்பட நம்ம கையில ஒப்படைக்க தில்லானா தயாரா இருக்க. என்ன சொல்றீங்க? தங்கத்தை கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம லட்சியம் தங்கம் இல்ல, உடையப்பனோட உயிர். ஆமா ஆமா, இந்த விஷயத்துல ஜெயிக்கு நாம ஏன் பயப்படணும்? நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க லட்சியம் நிறைவேற இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பயப்படுங்க. போடா. போகக்கூடிய நீரை தோண்டிக்க. எடுத்துட்டு வரேன்.
கண்ணால பாக்குற வரைக்கும் தங்கத்துக்கு யாரும் பேர மாட்டோம். நீயா எங்க வந்த? எனக்கே துரோகம் செஞ்சுட்டு என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கிற? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ராம் எப்பவும் பிணமாயிருப்பான். அந்த காரியத்தை கெடுத்ததே நீதான். அவனை கொன்றதுக்காரி என்ன அனுப்பணும். அவன் உன் கால்ல வந்து விழணும் அல்லது புரிய உனக்கு கிடைக்கணும். இதைத்தானே நீ என்கிட்ட சொன்ன? வா. பையங்க உட்கார்ந்துருக்காங்களே பெட்டி, அது நிறைய இருக்கு தங்க பெட்டி. நீ ஒரு சரியான முட்டா. வெண்ண திறந்து வரப்ப பானையை உடைக்கிறீங்க. பழம் நழுவி பால்ல விட போகுது. அதுவும் நழுவி வாயில விட போகுது. பழநழுவி வாயில விழ போகணும்னு சொன்னேன். அது வாய விழுந்ததா இல்ல முதுகில விழுந்ததா? தம்பிகளா, உடையப்பனை சந்திக்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இதோ பட்டியை போட்டா பசங்க தானா செத்துடுவாங்க. நீ தங்கத்தை பாரு. இது எல்லாமே கல்லா இருக்குது. கணக்கெல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு துப்பாக்கி மாமா சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? அடிய மீனா, தங்க யார்கிட்ட இருக்கு? தங்க என்கிட்டதான் இருக்கு. அதனாலதான் நான் பயப்படுறேன். பெட்டியில் இருக்கிறது கல்லுன்னு தெரிஞ்சா உடையப்பனால் அந்த ஏமாத்தத்தை தாங்கவே முடியாது. குழந்தைகளை குழந்தையும் தயங்க மாட்டான். அப்படின்னு நம்ம உடனே புறப்படலாம். உடையப்ப இருக்கிற இடத்தை இப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை காப்பாற்றலாம். கமான் கமான். சாமி, கமான்னா என்னமா சாமி? கவர்மானா? இல்ல, சௌரிமான். கறி நல்லா இருக்கும் சாமி. டிச்சு பண்ணுங்கன்னா உடைக்க போறேன். கமானுன்னா குழந்தைய காப்பாற்ற போறோம்னு அர்த்தம். அப்ப நானும் கமானு? அப்ப நானும் தான் கமானு.
கொண்டு போங்க. நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு வழி இருக்கிறா. ஆமாடா மீனா, இந்த வழியா போய் அவனுக்கு சாமி எப்படியா சொல்றியா? சரி, எனக்கு நெட்டாதே. நான் போய் வரேன். கதவை பூட்டி. முதல்ல குழந்தைகளுக்கு என்ன ஆயிக்கும் பாப்பவா. குருவி உண்மா என்ன குறைச்சி ஊருக்குள்ள பாசிமணி ஊசிமணி எல்லாம் விப்பிய அந்த மாதிரிலாம் கட்டிட்டு மாட்டிப்போம். ஜாக்கிரதை. இவ்வளவு ஆபத்துல காதல் வேற அவனுக்கு. நல்லா தீர்த்து வர்றதுன்னா தொந்தரவு கொடுப்பாருங்க. தொழில கவனிக்க மாட்டியே. ஆனா அந்த ரூம்ல திரும்ப போடு. இந்த ரூம்ல போட்டா யார் அவன்? அந்த ரூம்ல போடுறாங்க பாத்திரம் உத்தரவுன்னா அதே பாஸ் தான் இந்த ரூம்ல போட சொன்னாங்க. நீ என்னையடி? ஆமா, நீ அந்த முன்சீப் இல்ல? முன்சீப் தெய்வம் தோடி வர. அடி பாரு, உரிமையை பார்த்தாவது ஒரு கல்யாணம் தெரியுமா? உரிமைக்காரிய கூட்டிட்டு நானே நம்பாரு என் குட்டியை ஜோட்டால் அடிக்கணும். இந்த கையை கொடுங்க. முருகனை குத்தினா இருந்து அது உங்களுக்கு தரேன். அங்க வழி இருக்கு நினைக்கிறேன். நீ அந்த பக்கமா வந்துரு.
அயோக்கிய பசங்கள்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க, விடாத, பிடிச்சு கொண்டா. ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம். நீ சுட்டு கொன்னியே துரை, அவனுடைய மகன் ராம் தான் இந்த ஜி. இந்த ரகசியம் மட்டும் மோகினிக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அப்புறம் நமக்கு ஆபத்து. ஜாகிரதை. என்னம்மா? துப்பாக்கி மாமாவோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஜி. ஐயே, அது ஜெய் இல்லக்கா, ராம். துரையோட மகன் ராம் தான் துப்பாக்கி மாமா. கொடி பைத்தியம். அவன் கையில ராம்னு பச்சை குத்தி இருந்தது, இவர் கையில ஜெயராம்னு குத்தி இருக்குடி. நீதான் பைத்தியம். ராம்னு தான் இருந்தது. நம்ம துப்பாக்கி மாமா என்ன செஞ்சா தெரியுமா? குருவிக்காரரை கட்ட சொல்லி ராமுக்கு முன்னாடி ஜெயில கட்ட சொன்னாரு. நான் சொன்னதை கேட்காம நீங்க செஞ்ச காரியத்தினால மூங்கிலியை மீறாம ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நான் காப்பாற்றி வர வரைக்கும் யாரும் வெளியில வரக்கூடாது. உள்ள போங்க. தம்பி, இந்த பசங்களை பத்திரமா பாத்து. இதை இங்க மனசு வச்ச காரணம் ஒருவேளை நம்ம கூட்டத்திலேயே யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தா சரியா சொன்ன. நம்ம கூட்டத்திலேயே ஒருத்தர்னா ஒண்ணு அந்த முஞ்சி பார்க்கணும், இல்ல துப்பாக்கி மாமாவா இருக்கும். அவர் துப்பாக்கி மாமாவா இல்ல டூப்ளிகேட் மாமாங்கிறத இப்ப பாத்துருவோம். அன்பு மகன் எல்லாரும் கவனமா கேளுங்க. நாளைக்கு சாயந்தரம் மீனாவை என் இடத்துல நான் சுட்டுக் கொள்ள போறேன். சூரிய அஸ்தமனமாகிறதுக்குள்ள அவ வாழ
போயிடும். உங்கள யாருக்காவது அவன் மேல உண்மையான அன்பு இருந்தா புதையல என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனை காப்பாற்றலாம். புதையல என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறத தவிர வேற எந்த முயற்சியும் அவன் உயிரை காப்பாற்ற பயன்படாது. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம மீனாவை எப்படி காப்பாற்றுறது? அதுதான் எப்படி காப்பாற்றணும்? விடாப்பர் சொல்லிட்டு போயிட்டானே. ஒன்றத்தை கொண்டு போய் மீனை விட்டு எறிஞ்சிட்டு மீனாவை நான் காப்பாற்ற. மீனாவை காப்பாற்ற எங்களுக்கு தெரியும். முதல்ல தங்கத்தை எடுத்து கீழே வேண்டும். தங்கமா அது எங்கிட்ட எதிர்பார்த்ததுதான் கேட்டுங்களா? தங்கம் எங்கிட்ட இருக்கிறதா நீதானப்பா எங்கிட்ட சொன்ன? அது எங்கிட்ட இல்ல, நான் இருக்கும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பேசி நீ அங்க தப்பிக்க முடியாது. நாங்க 1000 பேர் தான் பேசுறோம். என்ன ஆதாரம்? இந்த முகமுடி ஆதாரம். இந்த போட்டுக்கிட்டு தான் நீ குறையில இருக்க. தங்கத்தை மறைச்சு வச்சுட்டு கள்ளப்பூச்சி கட்டில போட்டு ஏமாத்து. அதை கூட நீ இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த லெட்டர் நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. ராம், நீ இங்க வந்தனா ஒண்ணு தங்கத்தடைய, 2 மோதில கையாளு செய்யுது. இது எங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இனி நீ எங்களை ஏமாற்ற முடியாது. சொல்லுங்களா? உங்க சாமர்த்தியத்தை நான் பாராட்டு. ஆனா இந்த லெட்டர் என்னுடைய இல்லைன்னு சொல்ல போறியா? இல்ல, நீங்க என்ன சுமத்துற எந்த குற்றச்சாட்டையும் நான் மறுக்கல. எங்க அப்பா ஒரு திருடன் தான். அவர் தங்கத்தை நான் அடையணும் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அது அவருடைய ஆசை. என்னுடைய ஆசை அது அப்படியே அரசாங்கத்தை ஒப்படைக்கணுங்கிறதா. எங்க அப்பா மட்டும் முன்னேறி இருந்தா அவரை பிடிச்சு கைது செஞ்சு குற்றவாளி கொண்டு நிறுத்தி வச்சு தங்க புதையதான் எனக்கு குறிக்கோள்னா அதை எடுத்துக்கிட்டு நான் எப்பவோ போயிருப்பேன். ஐயா என்ன நம்புங்க, நான் எப்படி நீ அவனை காப்பாற்றுறேன்? தம்பி, பசங்க உன் மேல சந்தேகப்படுறாங்க. நீ நல்லவங்க நிரூபிச்சு காட்டு. தங்கத்தை எப்படியாவது எடுத்து கொடுத்துருப்பா. நீங்க மட்டும் என் கூட வாங்க. பசங்களா, நான் உள்ள போய் தங்கம் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இருக்கு. நீங்க தான் தங்க மனம் கேட்டீங்க. ஆமா, இத கொஞ்சம் தரீங்களா? இதோ வாய கொஞ்சம் திறக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம். என்னங்கடா இது? குளிச்சுட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணா? தங்க கட்டிய தூக்க முடியாம தவிக்கிறாரா? வாங்க நம்மளும் போய் தூக்கிட்டு வருவோம். என்னடா அண்ணன் மாசுக்கு ஜாக்கணும் கட்டுப்படுத யாசாமி குறைக்கிற உருமாட யாரு கட்டது? அந்த ஜெய்தான் என்னை கட்டி போட்டு இந்த பக்கமா ஓடி போயிட்டான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இன்னும் அந்த ஆளு நல்லவனை நம்பிட்டு இருந்தா நாம தங்கத்தை இழந்த மாதிரி வீணாவை இழக்க வேண்டியதான். எங்க பெற்றோர்கள் அன்பு சிந்திய ரத்தத்துக்கு அந்த உடையப்பம் பதிக்குள்ளே ஆகணும். அதுவரை நாங்க உடைய போறதில்ல. வாங்கடா, வீணாவை நாங்களே காப்பாற்றலாம். சின்ன பசங்க இவ்வளவு ஆவேசமா போறாங்களே, என்ன நடக்குமோ எனக்கே பயமா இருக்குது. என்ன சாமி கமான? அப்ப நானும் கமான. தங்கத்தோட வாங்கினான்னா தனியா வந்து முடிக்கிறீங்க. நீயும் கோலி குண்டாடுற இந்த பசங்களுமா மீனா உயிரை காப்பாற்ற போறீங்க. மீனா அவ உயிரை குடிக்க போறதாச்சு. கொஞ்ச நேரத்துல சூரிய மறைய போகுது. இன்னும் தங்கம் என் கைக்கு வர மாதிரி தெரியல. சூரிய மறைஞ்சதும் துப்பாக்கி வெடிக்கும், மீனா உயிர் துடிக்கும்.
கேட்ட தங்கத்தை கொண்டு வந்திருக்கிறியா? ஒட்டிய திறந்து காட்டு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. எந்த தவறு நடந்தாலும் சரி, அந்த தவறு உன்னுடையதா இருந்தாலும் சரி, என்னுடையதா இருந்தாலும் சரி, ஆட்கள் செய்தாலும் சரி, ஏன் ஆட்கள் செய்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. குழந்தைய அவன் கொன்னுடுவா, அத மனசுல வச்சுக்க. இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. எந்தவித தவறு நடந்தாலும், அது உன்னுடைய தவறா இருந்தாலும் சரி, என்னுடைய தவறா இருந்தாலும் சரி, உன் ஆட்கள் செய்தாலும் சரி, என் ஆட்கள் செய்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தலை சேத்திரிக்கணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு உன் ஆட்கள் மரியாதையா துப்பாக்கி மோகினி அழைச்சிட்டு வரது. போய் மோகினி அழைச்சிட்டு வாங்கடா. மீனா வளைச்சிட்டு எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. சீக்கிரம். மோகினி, நீ இந்த பக்கம் வந்துரு. ராம், உன்கிட்ட என் மனசை பறிக்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா நீ சாக வேண்டியவன், உன்னை நான் சொல்ல போறேன். மோகினி, உண்மையா ஏமாத்த பாக்குற? என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. மோகினி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவசரப்படாது, உன் கையாலேயே உன்னை சுட்டுக் கொள்ளு. ஆனா அதுக்கு முன்னாலே எனக்கு வேண்டிய தங்கம் இவங்கிட்ட இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் உள்ள ஏற்றிட்டு போங்க. இவனை மட்டும் மரணக்குரிய தண்ணுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாத்தையும் கருத்து குட்டிச்சவராக்கிட்டே. உங்களுக்கு என்ன தெரியும்? இவ எங்க அப்பாவை கொல்ல வேண்டிய மகன். பழி வாங்காம விட மாட்டேன். அதுதான் அவங்க அப்பாவோட கடைசி ஆசைங்கிறதா புரியுமா உங்களுக்கு? இல்ல, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்லுங்க. நாங்க போய் சொல்றோமா? இந்த லெட்டர் படிச்சு பாருங்க, உண்மை உங்களுக்கே தெரியும். அங்க இருக்கிற சொல்ல போயா இல்லையா? நீ சொல்ல மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். துப்பாக்கி எடுத்து சுட பார்த்து போக முடியாது. சாமி, இந்நேரத்தை கொலனால பாவிங்க துப்பாக்கி சாமி என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா சாமி, எப்படியாவது அதை காப்பாற்றாங்க. இப்ப சொல்லியம்மா, மொத்த பேரும் ஜெயில மாட்டிட்டு இருக்கோம். ஜெயில நம்ம காப்பாற்றணும்னா முதல்ல இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த வழி. அந்த அரசு வழி இவ்வளவு கூட்டு தோன்று சாமி. முதல்ல நோயை போட்டு போடணும். உங்களுக்கு நான் சொல்றேன். நீ உயிர் வாழ்றதுக்கு கடைசி சந்தர்ப்பம் தரேன். இன்னும் 1 மணி நேரத்தில் நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள நீ ஒரு நடுவுக்கு வரல, காவலை கருமுன்னாலே நீ துடி துடிச்சுட்டாங்க. நான் வரேன். நான் இதனால சாகிறதுக்கு முன்ன நீ என்ன பொருள் உன் லட்சியத்தை நிறைவேற்ற. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நஷ்டம் உங்க கூடவே உங்க காதலியா சாகிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த தங்கத்துக்காக நம்ம அப்பா செத்தாங்களோ அதே தங்கத்துக்காக இப்ப நாமும் ஆக போறோம். ஆனா அந்த தங்கத்தை பாவி உடையப்ப அடைய போறான்னு நினைச்சாத்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாத முடியே,
அதை யாருமே அடைய முடியாது. அது இன்னமும் கோவில்ல புதையலாம இருக்கு. அதை யாரும் எடுக்கல. அந்த ரகசிய கடிதம் எங்கிட்ட இருந்து காணாம போன உடனே புதையலை வேற யாராவது எடுத்து போறாங்களோன்னு பயந்து புதையில் இல்லாத மறுபக்க சுகத்தை இடிச்சு விட்டேன். புதையை கிளப்பி விட்டேன். மற்றவங்களை நம்ப வச்சேன். இப்போ சூரியன் உதயமாகும் போது கன்னியானத்துக்கு பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த மின்னல் தெரியும். அந்த இடத்துல தான் புதையல் அப்படியே இருக்கு. நிஜமாவா? ஆமா. இல்ல, நீ ஏமாந்துட்ட.
அந்த தங்கமே இவருக்கு எவனாயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கும் போலீஸுக்கு நடுவுல உடையப்பனுடைய ஆட்கள் தடையா இருந்தாங்க. இப்ப அந்த தடையை நம்ம உடைச்சு எறிஞ்சிட்டோம். இனிமே இவரை தண்டிக்கக்கூடிய உரிமை சட்டத்துக்கு தான் உண்டு. வாங்க இவரை கூட போலீஸ் ஒப்படைக்கலாம். இந்த கொள்ளக்கார உடையப்பனை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். இவனோட ஒரு முடிவு கட்ட நீங்க எடுத்துக்கிட்ட சிரமங்களுக்காக எங்க ட்ரீட்மெண்ட் சார் தான் நான் நம்பி தெரிஞ்சுக்கிறேன். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய தங்க கட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். புதையில பத்திரமா பாதுகாத்து எங்க கிட்ட ஒப்படைச்சதுக்காக அரசாங்கமே உங்களை பாராட்டக்கிறோம். பாராட்ட அளவுக்கு நான் எதையுமே செஞ்சில்லை. ஒரு மனிதனுக்குடைய கடமையைத்தான் நான் செஞ்சேன். இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா தான் இதையெல்லாம் செஞ்சேன். தேங்க்யூ மிஸ்டர் ராம். இவனை ஜீப்ல ஏத்துறேன். இந்த கிராமத்தை மீண்டும் குதூகலமாக்கின பெருமை உண்மைதான் பார்க்கிறோம். ஆண்டவன் உனக்கு தீர்காயுசு தரணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஊருக்கு பெரிய மனுஷி மனுஷன் கொண்டாச்சு 4 பேருக்கு முன்னாடி கை பிடிக்க எல்லாத்தையும் வீட்டுல வச்சுக்க. அரியம் பாசி நல்லா ஊசி போட்டுற மாதிரி பேசுற கண்ணு